திமுக ஒன்றிய செயலாளர் ஆராமுதன் கொலை வழக்கில் சிறார் குற்றவாளி உள்ளிட்ட சிலர்லாம் நீதிமன்றத்தில் சரணடைந்திருந்தாங்க. விசாரணையில் இப்போது வண்டலூர் ஊராட்சி மன்ற தலைவியே கைது செய்யப்பட்டிருக்காங்க. கூடுதல் விவரத்தை செய்தியாளர் மீரான் வழங்க கேட்கலாம். மீரான், ஊராட்சி மன்ற தலைவி கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கொலைக்கான காரணம், பின்னணி என்னவாக தெரிய வந்திருக்கிறது? விவரம். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் பகுதியை சேர்ந்தவர் ஆராமுதன். காட்டாங்குளத்தூர் ஒன்றிய ஊராட்சி ஒன்றிய துணை தலைவராக இருந்தார். காஞ்சிபுரம் அந்த காட்டாங்குளத்தூர் ஒன்றிய வடக்கு ஒன்றிய திமுக செயலாளராக இருந்தார். கடந்த மாதம் பிப்ரவரி 29ஆம் தேதி மாலையை நாட்டு வெடிகுண்டுகள் வீசி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே ஈரோடு, சத்தியமங்கலம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றங்களில் குற்றவாளிகள் ஒரு சிறுவன் உட்பட 9 பேர் இந்த கொலை தொடர்பாக நீதிமன்றத்தில் சரணடைந்தார்கள். அவர்களை போலீஸ் காவலில் எடுத்து ஓட்டரி போலீசார் விசாரித்து மீண்டும் சிறையில் எடுத்த நிலையில் கீரப்பாக்கம் இந்த வண்டலூர் பகுதியை சேர்ந்த மேலும் 4 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருந்தார்கள். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக இதுவரை சுமார் 13 பேர் வரை கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் தான் வண்டலூர் ஊராட்சி தலைவர் முத்தமிழ் செல்வி தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கொலை தொடர்பாக இந்த வண்டலூர் ஊராட்சி தலைவர் முத்தமிழ் செல்வி, அவருடைய கார் டிரைவர் துரைராஜ் ஆகிய இருவரையும் தற்போது ஓட்டரி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். முத்தமிழ் செல்வி காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய திமுக மகளிர் அணி அமைப்பாளராக இருக்கிறார். ஊராட்சி தலைவராகவும் அவர் பதவி வைத்து வருகிறார். இவருடைய கணவர் விஜயராஜ் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட திமுக தொண்டரணி அமைப்பாளராக இருந்தார். கடந்த 2016 டிசம்பர் மாதம் விஜயராஜ் கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவத்திற்கு ஆராமுதனுக்கு தொடர்பு இருப்பதாக இவர்கள் சந்தேகித்ததாக ஒரு தகவல் ஏற்கனவே வெளியாகி இருந்த நிலையில் தற்போது முத்தமிழ் செல்வி கைது செய்யப்பட்டிருக்கிறார். தனது கணவர் கொலை செய்யப்பட்டதற்கு தூண்டுதலாக ஆராமுதன் இருந்தார் என்ற ஒரு கருத்து இறுதி தரப்பினருக்கு நிலை வந்த நிலையில் வண்டலூர் ஊராட்சி தலைவராக முத்தமிழ் செல்வி பதவி வைத்த போது ஆராமுதனுக்கும் அந்த முத்தமிழ் செல்விக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பல மோதல்கள் ஏற்பட்டு வந்த நிலையில் ஆராமுதன் கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் விஜயராஜ் கொலைக்கு பழிக்கு பழி வாங்குவதற்காக இந்த கொலை நடந்ததா என்ற கொண்டாட்டத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வந்தார்கள். இந்த கொலை சம்பவத்தில் ஆராமுதன் கொலை சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட பலரும் விஜயராஜ் ஆதரவாளர்களாக இருந்தார்கள். இந்த நிலையில் தான் முத்தமிழ் செல்வி தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆராமுதன் கொலைக்கு தூண்டுதலாக இருந்ததாகவும் அவர் அந்த டிரைவர் துரைராஜ் மூலமாக பணம் கொடுத்ததாகவும் ஒரு போலீஸ் விசாரணையில் தெரிவித்ததாக போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது ஓட்டரி காவல் நிலையம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மீரான். ஊராட்சி மன்ற தலைவி ஆராமுதன் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.